இன்னைக்கு நம்ம வாஸ்துல ஹால் எங்க இருக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பேசலாம். இப்படி நம்ம ஒரு ஹால் அப்படின்னா 4 பேர் வராங்க, உட்காடுறாங்க, பேசுறாங்க, போறாங்க, வராங்க. அந்த ஹாலில் கூட எந்த இடத்துல ஹால் போட்டாலும் அந்த ஹாலுக்கு தென்மேற்கு மூலையில சோஃபா அமைப்பு இருக்கிற மாதிரி வச்சு, ஒன்று நம்ம கிழக்கு பார்த்தோ அல்லது வடக்கு பார்த்தோ டிவியை பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டால் எப்பொழுதும் நமக்கு சுபம் ஏற்படும். ஒரு சாரர் வீட்டில் ஹாலில் கிழக்கு பக்கம் உட்காந்து மேற்கு பார்க்குற மாதிரி இருக்கும், அல்லது வடக்கில் உட்காந்து தெற்கு பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த அமைப்புகள் எல்லாம் நம்மை பெரிய டென்ஷனில் கொண்டு போய் விட்டுறது, நம்முடைய வளர்ச்சியை குறைத்து விடுகிறது. நம்மளுடைய ஒரு சுக்கிரதசையை நல்லா கொடுக்கக்கூடிய சுக்கிரதசையை ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி ஓடி போயிடும். அல்ல ஒரு நல்ல புதன் திசையில் ஒரு படிப்பு அறிவு அதெல்லாம் கொடுக்குறத நேரத்தில் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக காணாத போயிடுது. அல்லது ஒரு குருதசை நடந்துட்டு இருக்க நேரத்தில் வீட்டில் திருமணம் நடக்கக்கூடியது கூட நடக்காமல் போய் விடுகிறது. அப்போ இதுக்கு காரணம், நாம் அந்த ஹாலில் எந்த பக்கம் திரும்பி உட்காந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நடவடிக்கைகளை நம்ம செஞ்சிட்டு இருக்கோமோ அதை பொறுத்து தான் நம்மளை அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் நம்மளை ஒரு மோல்டாக மாற்றுது. ஆகவே எவ்வளவுதான் அழகாக வீடு கட்டியிருந்தாலும், எவ்வளவுதான் பல லட்சம் பல கோடி செலவு செய்து வீடை நாம் கட்டியிருந்தாலும் இந்த ஹால் அமைப்பு என்பது மிக மிக முக்கியமானது. குறிப்பாக வீட்டின் நடுமையம் என்று சொல்லக்கூடிய த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ டயகனல்ஸ், அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னர் டு சவுத் வெஸ்ட் கார்னர், சவுத் ஈஸ்ட் கார்னர் டு நார்த் வெஸ்ட் கார்னர், அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ டயகனல் சென்டர் பாயிண்ட், தட் இஸ் நோன் எஸ் பிரம்மஸ்தானம். அந்த ஹால் பிரம்மஸ்தானத்தில் இருந்தாலும் மேலே ஒரு ஓடிஎஸ் ஓப்பன் டு ஸ்கை இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அந்த நடு பிரம்மஸ்தானத்தில் எந்த விதமான சோஃபா அமைப்பு போடாமல் நம்ம ஒரு ஹாலை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடு மகாலட்சுமி கடாட்சத்தை ஊக்குவிக்கும், அஷ்டலக்ஷ்மியும் வாசம் செய்வார்கள் அப்படின்னு கணக்கு இருக்கு. அந்த மாதிரி அந்த வீட்டில் சென்ட்ரல் ஹால் இருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எப்படியும் டெய்லியும் 1-2 பட்டர்ஃப்ளை வீட்டுக்கு வரும். இது மாதிரி வந்தாவே வீட்டுக்கு மகாலட்சுமி கடாட்சம் வந்துருச்சுன்னு அர்த்தம் இருக்கு. ஆகவே முடிந்தவரை வீட்டில் ஒரு ஹால் அமைப்பை ஏற்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இது போன்ற சில கருத்துக்களை மனதில் வைத்து வீடு கட்டப்பட்டால் சிரமத்திலிருந்து வெளியே வரலாம். உங்களுக்கு இந்த மாதிரி வாஸ்து சம்பந்தமான ஏதாவது டீட்டெயில் தேவை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். 9944439027 இந்த நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஒருமுறை சந்தியுங்கள். கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி